வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? வாழ்க்கையை பற்றி தீவிர யோசனையில் அமர்ந்திருக்கிறாய். நான் தான் உனக்கு அப்பப்போ வந்து உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது, ஏதேது விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் எதுவும் உன்னுடைய காதுக்கு வந்து சேர்வதாக எனக்கு தெரியவில்லை. எல்லாமே உனக்கு சிக்கலாகவே இருக்கிறது. நீ மனதளவில் தைரியமாக இரு. எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் மனதை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் விட்டுவிடாதே. இந்த விஷயம் எனக்கு நடக்கவில்லை, அந்த விஷயம் எனக்கு நடக்கவில்லை என்று ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை குழப்பி 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 எந்த ஒரு நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே. நான் இன்றும் என்றும் உனக்கு துணையாகவே இருந்து பல வழிகளை உனக்கு காமிக்கிறேன். நீ எந்த அளவுக்கு இந்த முருகனை நம்புகிறாய் என்பது எனக்கும் உனக்கும் மட்டுமே தான் தெரியும். நீ என்னை அந்த அளவுக்கு நம்புகிறாய். தங்க பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த முருகனாகிய நான் ஏமாற்ற மாட்டேன். இந்த முருகனுக்கு என்னுடைய பிள்ளைகளை மற்றவர்கள் ஏமாற்றுவதும் பிடிக்காது, என்னுடைய பிள்ளைகள் ஏமாந்து நிற்பதும் பிடிக்காது. இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளை நான் ஏமாற்றுவேனா? ஏமாற்றுவதற்கு வழிகளை தான் காட்டுவேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏமாற்றம் என்பது ஒரு நாளும் கிடையாது. நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு. நடப்பது அனைத்தும் நிம்மதியாக நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்வில் தோல்வி என்பது இனிமேல் வராது என்பது உனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால்தான் இந்த குழப்பம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் இருக்கும். அந்த வகையில் இன்றைய மாற்றம் சற்று வித்தியாசமானதாகவே இருக்கும். நினைத்ததும் உன் வாழ்க்கையில் நீ யோசித்து வைத்திருக்கும் விஷயங்களும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முருகன் ஆகிய நான் பலவிதமான நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் நான் நிகழ்த்தி கொடுப்பேன். இன்று உன் வாழ்க்கையில் தோல்விகளை நீ கண்டாய். உன் வாழ்வில் பலவிதமான துக்க விஷயங்களை நீ கண்டாய். ஆனால் இதற்குமே அந்த எந்த விஷயங்களும், எந்த மாதிரியான விஷயங்களும் தவறாக நடக்கவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவோ இந்த முருகனாகிய நான் உன்னை ஒருபொழுதும் ஒரு நாளும் விடவே மாட்டேன். உன்னை எல்லா நாளும் சிரிக்க வைத்து சந்தோஷமாக இருக்க வைத்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தலை நிமிர வைத்து இப்படித்தான் அழகு பார்ப்பேனே தவிர நீ உன்னை கவலைப்பட வைக்க வேண்டும், உன்னை ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன். என்னை நம்பி என்னுடைய கையை நீ பிடி. உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் நல்லதே நடக்கும். சுப விஷயமே நடக்கும். யாரை பார்த்தும் பயம் வேண்டாம், யாரை பார்த்தும் நடுங்கி நிற்க வேண்டாம். எப்பொழுது எல்லாம் பயங்கள் வருகிறதோ, எப்பொழுது எல்லாம் பதட்டங்கள் வருகிறதோ, அப்பொழுது எல்லாம் என் பெயரை மட்டும் ஓ முருகா என்று நீ அழைத்தாலே போதும். உன் வாழ்வில் செழிப்புகளும் உன் வாழ்வில் நிறைய அற்புதங்களும் நடந்தே தீரும். பிரியமான பிள்ளைக்கு அனைத்தும் இனிமேல் பிரியமானதாகவே நடக்கும். துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த துரோகிகளை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. துரோகிகளை எல்லாம் அடித்து உதைப்பது இந்த முருகனுக்கு தெரியாதா? சூரனையே சம்காரம் செய்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு சாதாரணமான மனிதனை அடித்து துரத்த எனக்கு தெரியாதா? எல்லாமே எனக்கு தெரியும், சர்வமும் எனக்கு தெரியும். நீ யார்? உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன? நீ என்ன ஆசைப்படுகிறாய், ஏது ஆசைப்படுகிறாய் என்ற அனைத்துமே எனக்கு தெரியும். நீ, உன் குடும்பம் அனைவரும்
ஒற்றுமையாகவே இருப்பீர்கள். ஒரு காலமும் ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒற்றுமைகள் என்றுமே குறையாது. இன்று நீ சிரிக்கிறாய், நாளையும் நீ சிரிக்கத்தான் போகிறாய். நாளை மறுநாளும் நீ உன் வாழ்க்கையில் சிரித்து சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறாய். உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய குழப்பம், கண்ணீர், வேதனைகள் இவை அனைத்துமே சாதாரணமாகவே நீ நினைப்பாய். இதற்குத்தான் அழுதோமா என்று நினைக்கும் அளவுக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிடும். நம்பிக்கை வைத்தால் எல்லாமே நல்லதே. நம்பிக்கை இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. புரிந்து தெரிந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்தை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி வாருங்கள். நீங்கள் எதையெல்லாம் ஆசையோடு நிற்கிறீர்களோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் மனதால் கேட்டு எனக்கு இது கண்டிப்பாக வேண்டும், இது இல்லை என்றால் எனக்கு சரி இருக்காது, எனக்கு இது கண்டிப்பாக வேண்டும் என்று எதை நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்களோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தை நடத்தி கொடுப்பதும் யாருடைய பொறுப்பு? ஒரு அப்பனாகிய உன்னுடைய பொறுப்பு. இந்த முருகனாகிய நான் உனக்கு எல்லா விதத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய திருப்பங்களை கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக அழகு பார்த்தல்லவா வாழ வைப்பேன். இந்த முருகனுக்கு நீங்கள் என்றுமே பிள்ளைகளே. இந்த முருகனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடத்தி உங்களை எப்படியெல்லாம் அற்புத வழிகள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது தெரியும். அதனால் முருகனை எப்பொழுதும் நீங்கள் நம்பலாம். முருகன் என்றும் உங்களுக்கு நிச்சயமாகவே துணை இருப்பேன். முருகனை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கும் நபர்களுக்கு நிச்சயமாகவே வெற்றிகள் மட்டுமே சூடப்படுமே தவிர வாழ்க்கையில் தோல்விகள் என்ற ஒன்று கண்டிப்பாக சூடப்படாது. யதார்த்தமான பிள்ளை, யதார்த்தமாக எல்லாவற்றிலும் பேசும், எல்லாவற்றிலும் நல்லபடியாக நடக்கும் பிள்ளை. புரிகிறதா? இந்த பிள்ளைக்கு நான் எப்படி துரோகத்தை செய்வேன், எப்படி மனவேதனையை கொடுப்பேன் சொல் பார்க்கலாம். துரோகமோ மனவேதனையோ இனி வரும் காலத்தில் கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நல்லதும் நிறைய அற்புதமான மாற்றங்களும் மட்டுமே உண்டு. இதற்கு முன்பு நடந்த அனைத்தையும் மறந்துவிடு. இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விதமான கெட்ட விஷயங்களையும் மறந்துவிட்டு வாழ்க்கையோ உனக்கானது, வாழ்க்கையோ உனக்கு எல்லாம் தரக்கூடியது என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் என்னென்னலாம் கேட்கிறீர்களோ, என்னென்ன விஷயமெல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் நினைக்கும் காரியங்கள் வாழ்வில் எல்லா நேரத்திலேயும் இனிவரும் காலம் மொத்தத்திலேயும் நடந்து மிகப்பெரிய ஒரு செழிப்பை உன் வாழ்வில் உண்டாக்கி தரும். நீ உன் குடும்பம் அனைவரும் ஒற்றுமையோடு இருப்பீர்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் குழுவில்தான் இருப்பேன். இந்த முருகன் நான். ஓம் முருகா.